கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை வேளை என்பது மிக முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான ஒரு தருணம். இதில் டைம் சென்டிமெண்ட் ஒன்றும் கிடையாது. முதல் நேரம் காலையில் நாம் எழுந்து அடுத்த செயல்பாடுகளுக்குள் போகிறதுக்கு முன்பாக ஆண்டவரோடு நம்முடைய நேரங்களை செலவிடணும். ஆண்டவரோடு பேசி, ஆண்டவரிடத்தில் பழகி, ஆண்டவருடைய வார்த்தை சிந்தித்து, ஆண்டவரோடு மனப்பகிர்வு செய்து, நம்முடைய வேண்டல் விண்ணப்பங்களை தெரிவித்து, ஆண்டவரை துதித்து, இந்த மாதிரி காலையில் கர்த்தரோடு ஒரு நெருங்கின ஐக்கியத்தின் உறவை ஏற்படுத்தி அதை அனுபவிக்கணும். அந்த பின்னணியில் தொடர்ந்து இந்த உலகத்தினுடைய பல்விதமான சூழலுக்கு மத்தியில் நம்ம சென்று அவைகளில் நாம் கர்த்தருடைய கிருபையை நம்ம உணர்ந்து செயல்படணும். அப்போ காலை வேளை இன்றைக்கு இருக்கிற ஒரு வித்தியாசமான வருத்தத்துக்கு ஒரு காரியம், நிறைய ஊழிய ஸ்தாபனங்களும் நிறைய போதகர்களும் காலையிலேயே ஆராதனை நடத்துகிற, துதிக்கூட்டம் நடத்துகிற, ஜபக்கூட்டம் நடத்துகிற செயல்பாடு இருக்கிறது. இவைகள் ஒரு வீடியோவாக எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் காலையில் லைவ் நடத்துகிறாங்க. அப்போது காலையில் எழும்பி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அதில் போய் உட்கார வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு கர்த்தரோடு தனித்து உறவாடி பேசுகிற அந்த அனுபவங்களுக்கு வருவதற்கு மிக சிரமமாக உணர்கிறாள். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கை பெறுகிறக்க, ஒரு பக்தி உணர்வை பெறுவதற்காக இது போன்ற ஆராதனைகளில் பங்கு பெறுகிறாங்க. காலையில் நாம் ஆண்டவரோடு தனித்து உறவாடுவதற்கு தடையாக ஆவிக்குரிய நிறத்தில் வருகிறவைகளை கூட நம்ம புரிந்து கொள்ளணும். அதிகாலை வேளை கூட்டங்கள் ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். ஆனால் நாம் உண்மையான ஒரு ஆன்மீக அனுபவத்தில் வளரணும்னா அதிகாலே போய் ஒரு ஷோவில் உட்காரதில்லை, ஒரு ஆராதனை நிகழ்ச்சியில் உட்காரதில்லை, ஒரு துதி நிகழ்ச்சியில் உட்காரதில்லை, ஒரு ஜப நிகழ்ச்சியில். அது இப்போ நிறைய மதங்கள் அந்த மாதிரி இருக்குது. அவங்க ஒரு ஃபீலிங்கை எதிர்பார்ப்பாங்க. ஒன்றை பார்க்குறதுனால கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறதுனால மைண்ட் ஒரு ஃபீலிங். நம்ம ஃபீலிங்காக இல்லை, நாம் உண்மையிலேயே ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு உறவை என்ன செய்கிறோம், ஏற்படுத்தி அதை உணர்ந்து அதனுடைய பின்னணியிலே இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறோம். அப்போ காலை வேளையில் நம்மளை சோதிக்கும்படியாக வருகிற ஆராதனை கூட்டங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். காலையிலேயே ஆராதிக்க வாங்க, துதிக்க வாங்க, ஸ்தோத்திரம் பண்ண வாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகளை கொடுத்து நம்மை அங்கே அழைத்து வைத்து இது ஒரு நிகழ்ச்சி பார்க்குற அனுபவமாக மாறிவிடுகிறது. இது தனிப்பட்ட பக்தியை உங்களுக்கு உருவாக்காது. ஒரு பக்தி ஃபீலிங்காக வேணால் நீங்கள் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆனால் நீங்கள் வலிமையான அஸ்திபாரத்தில் கட்டப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும்னா காலை வேளையில் எந்த ஆராதனைகளுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது. அப்போ சண்டே ஆராதனை போக வேண்டாமா? அப்படி இல்லை. நான் சொல்கிறது காலையினுடைய முதல் பகுதி. நீங்கள் சண்டே ஆராதனை போனால் கூட ஆண்டோடைய சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணி அதுக்கப்பால் உங்களுக்கு நேரம் இருந்தால் ஆராதனையோ துதியோ சோத்திரமோ எது வேணாலும் கலந்துங்க. ஆக இன்றைக்கு நிறைய பேர் தெரிந்தோ தெரியாமல் ஒரு தவறை செய்கிறார்கள். காலையிலேயே பல கூட்டங்களை ஏற்பாடு செய்து அதை டெலிகாஸ்ட் பண்ணி காலையில் அநேகர் ஆண்டவரோடு தனித்து உறவாடுவதற்கு வித்தியாசமான ஒரு விதத்தில் தடையை போட்டுறாங்க. எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள், எங்கள் பாடல்களை கேளுங்க, எங்கள் ஆராதனையை பாருங்கள், எங்களுடைய பிரசங்கத்தை கேளுங்க, எங்கள் வாக்குத்தத்தத்தை கேளுங்க, அந்த மாதிரி. இதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் தனித்து உறவாடுகிற அந்த அனுபவங்களை பறிக்கிறதுக்கு பிசாசனும் பலவிதங்களில் திட்டமிடுவான். அதில் ஒரு பகுதியாக கூட காலை நேர கூட்டங்கள் அமைந்துவிடும். அந்த கண்ணிகளுக்குள் நீங்கள் சிக்கிவிடக்கூடாது.